சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. அடுத்த டாபிக் போகிறோம். ஆக்டிவ் பேசிவ். ஆக்டிவ் பேசிவில் டென்சஸில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது. சரியா? ஆக்டிவ் பேசிவ்ங்கிறது கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எரர் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எரர் கொஸ்டின் மட்டும் இல்லை, ஃபில்லர்ஸ் இதை யூஸ் பண்ணலாம். சரியா? ஃபில்லர்ஸில் யூஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்களில் யூஸ் பண்ணலாம். சரியா? அதுக்காக தேவையில்லாத கிராமர்னு எதுவுமே படிக்க மாட்டோம். சரியா? தேவையில்லாத கிராமர்லாம் இருக்குது, ஆனால் அது படிக்க மாட்டோம். எது தேவையோ அதை மட்டும் தான் படிப்போம். இதை படிச்சுக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அப்ளை பண்ணுறது நான் சொல்லித்தரேன். சரியா? ஆனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? படிக்கணும். சரி, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். தமிழில் நேர்கூட்டு அயற்கூட்டு கிடையாது, செய்வினை செயற்பாட்டு வினை. சரியா? செய்வினை செயற்பாட்டு வினை. கம்பர் ராமாயணத்தை எழுதினார், செய்வினை. ராமாயணம் கம்பரால் எழுதப்பட்டது, செயற்பாட்டு வினை. சரியா? சரி, நோட்டு மெயின்டைன் பண்ணணும். சரியா? சும்மா ஏதோ படுத்துட்டு ஜாலிக்கு படிக்காதீங்க. சரியா? சீரியஸாக படிக்கணும். நோட்டு மெயின்டைன் பண்ணி போர்டில் எழுதுறத எழுதணும். சரிங்களா? போர்டில் எழுதுறது கண்டிப்பாக எழுதணும். அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ்? He killed the dog. He killed the dog. இது சப்ஜெக்ட், இது verb, இது எந்த டென்ஸ்? killed, killed. சரியா? கில்டுங்கிறது V2 V3. இது என்னது? வேர்பில் ஒரே ஒரு வார்த்தை தான் வந்திருக்கு. அப்போ இது V1 இருக்கும், இல்லை V2 இருக்கும். இது V2. சரியா? இது V1 இருக்கலாம், இல்லை V2 இருக்கலாம். இது V2. சரியா? இது V2. ஏன்னா என்னது? V1 V2 மட்டும் தான் எப்படி வரும்? தனியாக வரும். இது V1 இல்லைன்னா V2. கில்டுங்கிறது V2 தான். சரி, he killed what? the dog. what இல்லை whom ஆன்சர் பண்ணால் அது ஆப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்குது. he killed the dog. சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். வாய்ஸு மாற்றணும். வாய்ஸ் மாத்திரம். The dog was killed by me. சரியா? The dog was killed by me. இது சப்ஜெக்ட், இது verb, இது ஆப்ஜெக்ட். சரியா? இது ஏன், இதுதான் பேசிக்கான ஒரு சென்டென்ஸுக்கு மாற்றிருக்கும். ஏன் மாறுது, எப்படி மாறுது, எல்லாமே பார்ப்போம். எல்லாமே பார்ப்போம். சரியா? ஏன் மாறுது, எப்படி மாறுது. சரி, சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். ரைட்டா? சரி, ஆக்டிவ் பேசிவ் பொறுத்த வரைக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸை டேபிளாக போடுவோம். இருக்கிற டிஃப்ரென்சஸ் ஆக்டிவ்க்கும் பேசிவ்க்கும் என்ன வித்தியாசம்னு டேபுலர் காலமில் போட்டுருவோம். டிஃப்ரென்ஸ். சரியா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா he killed the dog அப்படியே இங்கே வந்துடும். the dog was killed by meன்னு வந்துடும். இங்கே மீயே வருதுன்னு பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம். ஐ எப்படி, சரி, he எப்படி மீயா மாறுதுன்ட்டு. he மீயா மாறுது, ஹிம்மா மாறும். சரியா? he killed the dog was killed by him, ஹிம்மா மாறும். he ஏன் ஹிம்மா மாறுதுன்னு கண்டிப்பாக பார்ப்போம். சரியா? ஆனால் பார்த்தாலே தெரியும், இது 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 இதை தூக்கி இங்கே போட்டிருக்கோம், இதை தூக்கி இங்கே போட்டிருக்கோம். கில்டை வாஸ் கில்டுன்னு மாற்றிருக்கோம். சரியா? இது ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருந்தால் போதும். ரைட், எது ஆக்டிவ் வாய்ஸ், எது பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் கண்டுபிடிக்கணும். சரியா? சென்டென்ஸில் கண்டுபிடிக்கணும். டூவர் ஆஃப் தி ஆக்ஷன் சப்ஜெக்டில் இருந்தார். டூவர் எங்கே இருக்கணும் அப்படின்னா சப்ஜெக்டில் இருக்கணும். இந்த ஆக்ஷனை பண்ணுறவர்
இந்த ஆக்ஷனை பண்ணுறவர் சப்ஜெக்டில் இருந்தார் அப்படின்னா அது எந்த வாய்ஸு? ஆக்டிவ் வாய்ஸ். இந்த ஆக்ஷனை செஞ்சவர் சப்ஜெக்டில் இருக்கார், ஆக்டிவ் வாய்ஸ். இந்த ஆக்ஷனை செஞ்சவர் இதை பார்த்துட்டு இதுக்கு போவோம். இந்த ஆக்ஷனை செஞ்சவர் சப்ஜெக்டில் இருக்கார், ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ பாசிவ் வாய்ஸ் என்னது? ஆக்ஷனை செஞ்சவர், டூவர் ஆஃப் தி ஆக்ஷன், டூவர் ஆஃப் தி ஆக்ஷன் சப்ஜெக்டில் இல்லைன்னா அது பாசிவ் வாய்ஸ். ஆக்ஷனை செஞ்சவர் சப்ஜெக்டில் இல்லை அப்படின்னா அது எந்த வாய்ஸு? பாசிவ் வாய்ஸ். ஆக்ஷனை செஞ்சவர் சப்ஜெக்டில் இருக்காருன்னா ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்ஷனை செஞ்சவர் சப்ஜெக்டில் இல்லைன்னா பாசிவ் வாய்ஸ். இது என்ன அர்த்தம் புரியுதுல? அவன் நாயை கொன்றான், நாய் அவனால் கொல்லப்பட்டது அப்படின்னு இருக்கு. அர்த்தம் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஹீ கில்டு த டாக். அவன் நாயை கொன்றான், நாய் அவனால் கொல்லப்பட்டது அப்படிங்கிற அர்த்தம். கொல்லப்பட்டது அப்படிங்கிற அர்த்தம். சரி, கொல்ற ஆக்ஷனை பண்றது நாயா? நாய் அவனால் கொல்லப்பட்டது. சரியா? நாய் அவனால் கொல்லப்பட்டது அப்படிங்கிறது தான் அர்த்தம். கொல்ற ஆக்ஷனை பண்றது நாயா? இல்லை, அப்படிதானே? டூவர் சப்ஜெக்டில் இருக்காரா? டூவர் சப்ஜெக்டில் இல்லை. அப்போ இது எந்த வாய்ஸு? பாசிவ் வாய்ஸ். சரியா? டூவர் சப்ஜெக்டில் இருந்தாருன்னா ஆக்டிவ் வாய்ஸ். டூவர் சப்ஜெக்டில் இல்லை. கில் பண்ணுற ஆக்ஷனை பண்ணுறது டாகா? டூவர் சப்ஜெக்டில் இல்லை. அப்போ எந்த வாய்ஸு? பாசிவ் வாய்ஸ். இப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ், இது பாசிவ் வாய்ஸ். சரியா? டூவர் சப்ஜெக்டில் இருந்தால் ஆக்டிவ் வாய்ஸ், டூவர் சப்ஜெக்டில் இல்லைன்னா பாசிவ் வாய்ஸ். அப்புறம் தயவு செஞ்சு பையை வச்சு படிக்காது. சரியா? பையை வச்சு படிக்கக்கூடாது. பை வந்தால் பாசிவ் வாய்ஸ். அப்படி படிக்கக்கூடாது. சரியா? அது சின்ன பிள்ளைகளுக்கு, ஸ்கூல் படிக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு, நம்மளுக்கு கிடையாது. பையை வச்சு படிக்கக்கூடாது. சரியா? பை வந்து ஒரு க்ளூ. பை வரலாம், வராமல் போகலாம், என்னன்னாலும் நடக்கலாம். சரியா? பையை வச்சு படிக்கக்கூடாது. ரைட். இப்போ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயம் ஞாபகப்படுத்திடும். முன்னாடி பார்த்தது V1னா ப்ரெசண்ட்டு, V2னா பாஸ்ட்டு, வில் ப்ளஸ் V1னா அதுக்கு பேர் வில் ப்ளஸ் V1 என்னது பேர்? ஃபியூச்சர். அப்படி தானே? அப்புறம் ஹாவ் வெர்பும் V3யும் அப்படின்னா அதுக்கு பேர் பர்ஃபெக்ட். அப்புறம் பி வெர்பும் V1ing அதுக்கு பேர் கண்டினியூஸ். பி வெர்பு V1ingனா பேர் கண்டினியூஸ். இப்போ புதுசாக ஒன்று படிக்க போகிறோம். இது கூட இன்னும் ஒன்று படிக்க போகிறோம். இது ஃபியூச்சர், வில் ப்ளஸ் V1 ஃபியூச்சர், ஹாவ் ப்ளஸ் V3 பர்ஃபெக்ட். பி வெர்பு V1ingக்கு பேர் கண்டினியூஸ். சரி, அப்புறம் புதுசாக ஒன்று படிக்க போகிறோம். பி வெர்பும் V3யும் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாசிவ். இது கூட சேர்த்து ஒன்று படிக்க போகிறோம். என்னது? பி வெர்பு கூட V1ingயும் வரலாம். நல்லா பார்த்துக்கோ. பி வெர்பு கூட V1ingயும் வரலாம். பி வெர்பு கூட V3யும் வரலாம். பி வெர்பு கூட V1ingயும் வரலாம். பி வெர்பு கூட V3யும் வரலாம். ரெண்டில் எதுனாலும் வரலாம். சரியா? இப்போ பி வெர்பு V1ing வரலாம், பி வெர்பு V3 வரலாம். பி வெர்பு V3 வந்துச்சுன்னா பேர் பாசிவ் வாய்ஸ். இந்த இடத்துல எல்லாருக்கும் குழப்பம். சரியா? ஹாவ் வெர்பு V3னா பேர் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்னு பேர். போன வீடியோ பார்க்காம இதுக்கு வந்துடாத. ஹாவ் வெர்பு V3னா பர்ஃபெக்ட். பி வெர்பு V1ingனா கண்டினியூஸ். பி வெர்பு V3னா பாசிவ். திரும்ப ஒரு தடவை சொல்லணும்னாலும் சொல்லிக்கிறோம். ப்ரெசண்ட்டு V1னா ப்ரெசண்ட், V2னா பாஸ்ட், வில் ப்ளஸ் V1 ஃபியூச்சர், ஹாவ் வெர்பு V3 பர்ஃபெக்ட், பி வெர்பு V1ing கண்டினியூஸ், பி வெர்பு V3 பாசிவ். பி வெர்பு V3 பாசிவ். சரி, பி வெர்பு V3 அப்போ என்னதுன்னா பாசிவ் வாய்ஸ். சரியா? இப்போ பி வெர்பு V3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க,
கண்ணை மூடிட்டு பாசிவ் போட்டுறணும். பி வெர்பு V3 இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு என்ன போட்டுடலாம், பாசிவ் போட்டுடலாம், வேற போட வேண்டாம். சரியா, பி வெர்பு V3னாலே கண்டிப்பாக பாசிவ், கவலையே படாமல் போட்டுடலாம். சரி, இப்போ பாரு, இது ஆக்டிவ்னு சொல்லியிருந்தோம், இது பாசிவ்னு சொல்லியிருந்தோம். அப்படிதானே, இது ஆக்டிவ்னு சொல்லியிருந்தோம், இது பாசிவ்னு சொல்லியிருந்தோம். இது பி வெர்பா, வாசிக்கிறது பி வெர்பா, பி வெர்புக்கு பின்னாடி V3 இருக்கா, அப்போ இது எந்த வாய்ஸ் தான், பாசிவ் வாய்ஸ். கரெக்ட். பாசிவ் வாய்ஸ்க்கு 2 பாயிண்ட். என்னதுலாம், பி வெர்பு V3 இருக்கணும், பாசிவ் வாய்ஸ். டூவர் சப்ஜெக்ட்ல இருக்க கூடாது, டூவர் சப்ஜெக்ட்ல இல்ல, பாசிவ் வாய்ஸ். அடுத்தது இங்க ஆக்டிவ் வாய்ஸ் என்னது, டூவர் சப்ஜெக்ட்ல இருக்கணும், அது ஆக்டிவ் வாய்ஸ். இங்க என்னனாலும் இருக்கலாம், என்னாலும் இருக்கலாம். பி வெர்பு V3, பி வெர்பு V3 இருக்குல்ல, பி வெர்பு V3 இருந்தா பாசிவ் வாய்ஸ். பி வெர்பு V3 தவிர வேற எது இருந்தாலும் ஆக்டிவ் வாய்ஸ். சரியா, பி வெர்பு V3 அப்படிங்கிற ஃபார்மேட்டை பார்த்துட்டா மட்டும் பாசிவ் வாய்ஸ். அதை தவிர வேற எது இருந்தாலும் எங்கே போட போகிறோம் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ். சரி, ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுறோமா. டூவர் சப்ஜெக்டில் இருந்தால் ஆக்டிவ் வாய்ஸ், டூவர் சப்ஜெக்டில் இல்லைன்னா பாசிவ் வாய்ஸ். பி வெர்பு V3 இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸ், அதை தவிர வேற எது இருந்தாலும் ஆக்டிவ் வாய்ஸ். சரியா, வேர்பை வச்சு பார்க்குறோம். இது பி வெர்பு V3 இல்லை, பி வெர்பு ப்ளஸ் V3, பி வெர்பு ப்ளஸ் V3 இல்லை, அப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ். இது பி வெர்பு ப்ளஸ் V3 தான், அப்போ இது பாசிவ் வாய்ஸ். சரியா, அதை செக் வேற பண்ணிக்கிறோம். அது எப்படி செக் பண்ணுவோம், எரர் கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துருவோம். சரியா, எரர் கொஸ்டின்ஸ் ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்த இதில் ஒரு டீட்டெயில்டாக கொஞ்சம் போயிடலாம். சரி, இப்போ இவ்வளோ தான் வர முடியும், அப்படி தானே. V1 இதை தவிர வேறு பாசிபிலிட்டி கிடையாது. V1 ப்ரெசண்ட், V2 பாஸ்ட், வில் ப்ளஸ் V1 ஃபியூச்சர், ஹேவ் வெர்பு V3 பர்ஃபெக்ட், பி வெர்பு V1 ing கண்டினியூஸ், பி வெர்பு V3க்கு பேர் பாசிவ். சரியா, ஹேவ் ப்ளஸ் V3னா பர்ஃபெக்ட், பி வெர்பு V1 ing கண்டினியூஸ், பி வெர்பு V3 பி வெர்பு V3 பாசிவ். இந்த 3 தான் குழப்பம். சரியா, சரி, நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை எரர் கொஸ்டின் அப்ரோச் பண்ணவே தெரியாது. எப்படி அப்ரோச் பண்ணணும், எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியாது. சரியா, அதையும் சொல்லிடுறேன், எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே போகணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வேர்பை பிரிக்கணும். சரியா, வாஸ் கிவன் வேர்ப், வாஸ் கிவன் வேர்ப். சரியா, இதுக்குரிய சப்ஜெக்ட் டாக்டர், சப்ஜெக்ட் வேர்பை பிரிக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரியா, அடுத்தது டாக்டருங்கிறது சிங்குலர், அப்போ வாஸ் போட்டிருக்காங்க, கரெக்டு, வாஸ் போட்டிருக்காங்க, கரெக்ட். சரி, வாஸ் கரெக்ட்னு சொல்கிறேன், ரைட்டா. வாஸ் கிவன் கரெக்டாக தப்பான்னு பார்ப்போம். சரி, டாக்டர் சிங்குலர், அதுக்கேற்ற மாதிரி வாஸ் போட்டிருக்காங்க. வாஸ் கிவன், வாஸ் கிவன் என்னதுன்னா பி வெர்பு V3. த டாக்டர் வாஸ் கிவன் த மெடிசன் டு த பேஷண்ட். இந்த கொஸ்டின் வந்துடும், கஷ்டமான கொஸ்டின் வராது. இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியும், இதுக்கு எதுக்கு இவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு வந்துருமா, கஷ்டமான கொஸ்டினுக்கு வராது. ப்ரொசீஜர் ஒன்று தான். சரியா, சரி, வாஸ் கிவன் அப்படின்னா பி வெர்பு V3, பி வெர்பு V3. சரியா, பி வெர்பு V3, கிவ் கேவ் கிவன், பி வெர்பு V3 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாசிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். கரெக்டா, ஃபஸ்ட்டு வேர்பை பார்த்தாச்சு, பி வெர்பு V3. பாசிவ் வாய்ஸ்னா நம்மளுக்கு தெரியும், டூவர் சப்ஜெக்டில் இருக்கக்கூடாது, டூவர் ஆஃப் தி ஆக்ஷன் சப்ஜெக்டில் இருக்கக்கூடாது. சரியா, டூவர் ஆஃப் தி ஆக்ஷன் சப்ஜெக்டில் இருக்கக்கூடாது. டூவர் சப்ஜெக்டில் இருக்காரா இல்லையா. சரி, ஆக்சுவலாக பி வெர்பு V3 பாசிவ் வாய்ஸ், டூவர் இருக்கக்கூடாது அது வரைக்கும் பார்த்துட்டு டூவர் இருக்காரா இல்லையா. வாஸ் கிவன், டூவர் இருக்காரா இல்லையா. கிவ் பண்ணுற ஆக்ஷனை பண்ணுறது டாக்டரா, கிவ் பண்ணுற ஆக்ஷனை பண்ணுறது. த டாக்டர் வாஸ் கிவன் த மெடிசன் டு த பேஷண்ட், டாக்டர் பேஷண்ட்டுக்கு மெடிசன் கொடுக்காரு. சரியா, கிவ் பண்ணுற ஆக்ஷனை பண்ணுறது டாக்டரா அப்படின்னு கேட்டால் டாக்டர் தான், அப்படி தானே. டாக்டர் தானே இந்த கிவ் பண்ணுற ஆக்ஷனை பண்ணுறாரு. அப்போ டூவர் சப்ஜெக்டில் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டால் டூவர் சப்ஜெக்டில் இருக்கார்.
ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன இருக்குமா, வேர்பை பார்க்குறோம், பி வெர்பு V3. டூவர் அப்போ சப்ஜெக்டில் இருக்க கூடாது, ஆனால் டூவர் சப்ஜெக்டில் தான் இருக்காரு. ஸோ சென்டென்ஸில் தப்பு இருக்குன்னு அர்த்தம். இந்த வாஸ் கிவன் இருக்குல்ல, இந்த வாஸ் கிவனில் தப்பு குறிக்கணும், வேர்பில் தப்பு குறிக்கணும். சரியா? இது பாசிவ் வாய்ஸ், டூவர் சப்ஜெக்டில் இருக்கக்கூடாது, ஆனால் டூவர் சப்ஜெக்டில் தான் இருக்காரு. இருக்கக்கூடாது ஆனால் இருக்காரு, அதனால தப்பு. தப்பு எங்கே குறிக்கணும், வேர்பில் குறிக்கணும். சரியா? மூணு எக்ஸாம்பிள் கிட்ட போட போகிறோம், 3-4 எக்ஸாம்பிள் போட போகிறோம். கொஞ்சம் க்ளீனாக புரியும், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதே ப்ரொசீஜராக ட்ரை பண்ண போகிறோம். The profit will be given to the company. The profit will be given to the company. Subject, the profit. Will be given, verb. Will be given, verb. சரி, இது கரெக்டாக தப்பான்னு பார்க்க போகிறோம். கரெக்டாக தப்பான்னு பார்க்க போகிறோம். சரியா? வில்லுக்கு பின்னாடி என்ன வந்திருக்கு, வில்லுக்கு பின்னாடி V1 வந்திருக்கு, வில்லுக்கு பின்னாடி V1. சரியா? வில்லுக்கு பின்னாடி V1 கரெக்ட். பேர் ஃபியூச்சர். அடுத்தது பி வெர்புக்கு பின்னாடி V1 ING வரலாம், இல்லை V3 வரலாம். பி வெர்புக்கு பின்னாடி V1 ING வரலாம், இல்லைன்னா V3 வரலாம். சரி, பி வெர்புக்கு பின்னாடி என்ன வந்திருக்கு, V3 வந்திருக்கு. ரைட்டா? பி வெர்புக்கு பின்னாடி V3 வந்திருக்கு, பேர் பாசிவ். அப்படிதானே? பாசிவ். அப்போ இது எந்த டென்ஸு, எந்த வாய்ஸ்னா ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், பாசிவ் வாய்ஸ். ரைட்டா? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், பாசிவ் வாய்ஸ். வில் பி கிவன் அப்படிங்கிறது. சரியா? வில் பி கிவன் அப்படிங்கிறது சிம்பிள் ஃபியூச்சர் பாசிவ் வாய்ஸ். ஏன்னா பி வெர்பு V3, ஸோ பாசிவ். சரி, பாசிவ் வாய்ஸ் தானே இது ஆக்டிவ் வாய்ஸ் இல்லையில. இது எந்த வாய்ஸ் தான், பாசிவ் வாய்ஸ். ஃபியூச்சர் டென்ஸு அது இருக்கட்டும், பாசிவ் வாய்ஸ். சரி, பாசிவ் வாய்ஸ். டூவர் சப்ஜெக்டில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. டூவர் ஆஃப் தி ஆக்ஷன். ஆக்ஷன் என்னது, கிவ் பண்ணுற ஆக்ஷன். கிவ் பண்ணுற ஆக்ஷனை பண்ணுறது ப்ராஃபிட்டா, கிவ் பண்ணுற ஆக்ஷனை பண்ணுறது ப்ராஃபிட்டா இல்லை, அப்படி தானே? கிவ் பண்ணுற ஆக்ஷனை வேற யாரோ ஒரு மனுஷன் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் பண்ணாது. கிவ் பண்ணுற ஆக்ஷனை பண்ணுறது ப்ராஃபிட்டா அப்படின்னா இல்லை. அப்போ டூவர் எங்கே இல்லை, டூவர் சப்ஜெக்டில் இல்லை. சென்டென்ஸு கரெக்ட், நோ எரர். நல்லா புரிஞ்சுக்கோ, இருக்கிறதுலே கஷ்டமானது நோ எரர் தான். டெஸ்ட்டு நிறைய போட்டவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தப்பு எடுக்கிற மாதிரியே இருக்கும், நோ எரர் வந்துடும். சரியா? எப்படி அந்த நோ எரர் கூட நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் செக் பண்ணிவிட்டு அது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நோ எரர் தான். சரியா? அதில் பேசிக்கான ஃபஸ்ட்டு விஷயம் என்னதுன்னா, சப்ஜெக்ட் வேர்ப் பிரிக்கணும், எந்த டென்ஸு எந்த வாய்ஸ்னு பார்க்கணும். இது எந்த வாய்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு, பாசிவ் வாய்ஸ். டூவர் சப்ஜெக்டில் இருக்க கூடாது, டூவர் சப்ஜெக்டில் இல்லை. அப்போ இது எந்த வாய்ஸ் தான், பாசிவ் வாய்ஸ். சரியா? The class was divided into 3 sections. The class was divided into 3 sections. Subject to verb. The verb is subject. பின்னாடி இருக்கிறது பிடிக்கணும்னா பிடிக்கலாம். சரியா? இன்டுங்கிறது ப்ரிப்போசிஷன், பின்னாடி நவுன் வரும். இதுக்கு பேர் ஸ்பெஷல் பேர் இருக்கு. என்ன பேர், ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சரி, எத்தனை செக்ஷன்ஸ், 3 செக்ஷன்ஸ். அப்போ இந்த 3ங்கிறது அட்ஜெக்டிவ். நம்பர் எல்லாமே அட்ஜெக்டிவ் தான். சரியா? 3 செக்ஷன்ஸ். ப்ரிப்போஷன் பின்னாடி நவுன் வரும், இந்த நவுனுக்குரிய ஸ்பெஷல் பேர் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். எத்தனை செக்ஷன்ஸ், 3 செக்ஷன்ஸ். சரி, வாஸ் டிவைடட்.
வாஸ் டிவைடட். சரி, வாஸ் கிளாஸ் சிங்குலர், வாஸ் கரெக்டாக இருக்குது. வாய்ஸ் டென்ஸு கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். சரியா, வாஸ் டிவைடட்னா எந்த டென்ஸு எந்த வாய்ஸ்? பி வெர்பு V3, பி வெர்பு V3 எந்த வாய்ஸு? பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ். சரியா, பாசிவ் வாய்ஸ். தமிழ் அர்த்தம் வேணால் பார்க்கணுன்னா பார்த்துக்கோ. கிளாஸு 3 செக்ஷன்ஸாக டிவைடு பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி. சரியா, கிளாஸ் வாஸ் டிவைடட் இன்டூ 3 செக்ஷன்ஸ் பை த டீச்சர்னு வேணால் எழுதிக்கிடலாம். கொஞ்சம் ஈஸியாக்கிடுவோம், எக்ஸாம்பிள் ஈஸியாக்கிடுவோம். பை த டீச்சர் இப்படி போட்டுடலாம். பை த டீச்சர். த கிளாஸ் வாஸ் டிவைடட் இன்டூ 3 செக்ஷன்ஸ் பை த டீச்சர். சரி, கிளாஸு 3 செக்ஷன்ஸாக பிரிக்கப்பட்டுச்சு. யாரால? டீச்சரால் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரி, வாஸ் டிவைடட் பாசிவ் வாய்ஸ். அப்போ டூவர் சப்ஜெக்டில் இருக்க கூடாது. டூவர் சப்ஜெக்டில் இருக்க கூடாது. பையை பார்க்காத. பை வந்து க்ளூ தான். க்ளூ அதுதான் மெயினான பாயிண்ட் கிடையாது. பைங்கிறது க்ளூ. சரியா, டூவர் சப்ஜெக்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா பி வெர்பு V3 பாசிவ் வாய்ஸ். டிவைடு பண்ணுற ஆக்ஷனை பண்ணுறது கிளாஸா? கிளாஸ் வந்து டிவைடு பண்ணப்பட்டுச்சு. கிளாஸ் டிவைட் பண்ணலை, கிளாஸ் டிவைடு பண்ணப்பட்டது. கம்பர் ராமாயணத்தை எழுதினார், அது ஆக்டிவ் வாய்ஸ். ராமாயணம் கம்பரால் எழுதப்பட்டது, பாசிவ் வாய்ஸ். அதே மாதிரி தான் இங்கே கிளாஸ் டிவைட் பண்ணப்பட்டுச்சு. கிளாஸ் வந்து டிவைடு பண்ணுற ஆக்ஷனை பண்ணலை. கிளாஸு டிவைடு பண்ணுற ஆக்ஷனை பண்ணலை. ஆக்சுவலாக டீச்சர் தான் பண்ணியிருப்பாங்க. சரியா, இந்த டிவைடு பண்ணுற ஆக்ஷனை பண்ணது யாருன்னா டீச்சர். கண்டிப்பாக யார் பண்ணலை? கிளாஸ் பண்ணலை. சரியா, சிம்பிளாக. ரொம்ப குழப்பிட்டேன்னா சிம்பிளாக பார்த்துக்கோ. டிவைடு பண்ணுற ஆக்ஷனை பண்ணுறது யார் கிடையாது? கிளாஸு கிடையாது. கிளாஸில் இருக்கிறவங்க கிடையாது. இப்போ டூவர் சப்ஜெக்டில் இல்லை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. அப்படிதானே? பாசிவ் வாய்ஸு டூவர் சப்ஜெக்டில் இருக்கக்கூடாது. சென்டென்ஸே வாசித்து பார்க்கும். டூவர் வந்து எங்கே இல்லை? சப்ஜெக்டில் இல்லை. சென்டென்ஸு நோ எரர். சென்டென்ஸுக்கு நோ எரர். சரியா, சென்டென்ஸில் எந்த தப்பும் இல்லை. சரி, இது கொஞ்சம் ஈஸியான எக்ஸாம்பிள். இன்னொரு 3 எக்ஸாம்பிளாவது அடுத்த வீடியோவில் போடுவோம். இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 3 எக்ஸாம்பிள் போடுவோம். இந்த 3 எக்ஸாம்பிளை பார்த்துட்டு ப்ளஸ் ஆக்டிவ் பேசிவில் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு ஷார்ட்கட்ஸ் பார்த்து அடுத்த வீடியோ முடிக்க போகிறோம். சரியா, 3 விஷயங்கள் பார்ப்போம் அடுத்த வீடியோவில். ஆக்டிவ் பேசிவ் இப்படியே கண்டினியூஸாக பார்த்துருங்க. இந்த கான்செப்டை சேர்த்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது கூட சேர்ந்த அப்ஜெக்டிவ் கேஸ், சப்ஜெக்டிவ் கேஸ், அந்த 2 விஷயம். ஐ எப்படி மீயா மாறுதுங்கிறத சொல்லவே இல்லை நான் இன்னும். ஐ எப்படி மீயா மாறுதுங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது கூட சேர்ந்து ஷார்ட்கட்டு, சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள்லேயே முக்கியமான விஷயம் அந்த ஷார்ட்கட்டு. அந்த ஷார்ட்கட்டையும் ஒரு தடவை பார்த்துருவோம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.